கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை தேடுவதின் மூலியமாக, கல்வியை கற்றுக்கொள்வதின் மூலியமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவருக்கு சுவனத்தை தருகின்றான் என்று இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபி தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு திருமதி ஷரீஃபிலையும் பதிவாகி இருக்கிறது, அபூ தாவூத் மற்றும் முஸ்லிம் ஷரீஃபிலையும் பதிவாகி இருக்கிறது. முஸ்லிமிலே 2699வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன், எவர் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ, சஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, தேடி செல்லக்கூடிய அவருக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதன் மூலியமாக சுவனத்திற்கு செல்லும் பாதையை எளிதாக ஆக்குகின்றான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸு பல்வேறு விஷயங்களை அனைத்து மக்களுக்கும் அழகான முறையில் எடுத்துரைக்கின்றது. கல்வியை தேடி செல்லக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு பாதையிலே செல்கிறார் என்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவனத்திற்கு செல்லும் பாதையை அவருக்கு எளிதாக ஆக்குகின்றான் என்று சொல்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு அவசியம், கல்வி அவசியம், கல்வியினுடைய தேடல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸின் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். பொதுவாகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அறிவையும் கல்வியையும் மிக உயர்வாக மதிக்கிறது, ரொம்ப உயரத்திலே வைத்திருக்கிறது. வஸல்லம் அன்னவர்களுக்கு முதலாக கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் எழுதுங்கள் படியுங்கள் என்றுதான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். 30வது ஜுஸுவிலே சூரா அலக் என்ற சூறாவிலே அதனுடைய முதல் ஆயத்து வஹியாக இறங்கப்பட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹியை கொண்டு வந்து அந்நேரத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதீ ஹலக், அல்லாஹ்வினுடைய பெயர் கொண்டு நீங்கள் படியுங்கள் என்று சொன்னார்கள். ஓதுங்கள், இக்ரா ஓதுவீராக, பிஸ்மி ரப்பிகல்லதீ ஹலக், உன்னை படைத்த இறைவனின் பெயரால் நீங்கள் இதை ஓதுவீராக என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன பிகாரின்றாங்க, நான் ஓதக்கூடியவனாக இல்லை அப்படின்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உம்மி என்பதாக ஒரு பேர் உண்டு. எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு நபி என்பதாக சொல்லுவார்கள். நாம் தெரியாத நபின்னு சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழுத படிக்க தெரியாத நபின்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஆசானாக அவங்க தான் இருக்காங்க. அவங்க கற்றுக் கொடுத்த ஹதீஸை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மக்களுக்கு விளக்க சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்கள எப்படி தெரியாத நபி நம்ம சொல்ல முடியும்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த நேரத்திலே அல்லாஹுவினுடைய ஞானத்தையும் வஹியையும் அல்லாஹு கொடுத்த அந்த நேரம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முதல்ல பார்த்த உடனே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பா என்பதாக அவங்களுக்கு ஒரு சிறிய அந்த நேரத்தில் ஒரு தடுமாற்றம். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறுக்கி அணைத்தார்கள், பெயர் கொண்டு நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரளமாக ஓத ஆரம்பித்தார்கள் என்பதை வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஆக கல்வி என்பது அனைவருக்குமான மிக முக்கியமான அம்சமாக, அடையாளமாக இருக்கிறது. காரணம், கல்வி கற்ற அந்த மனிதன், அந்த கல்வி அவனை உயர்த்துகிறது. ரெண்டாவது, கல்வி என்பது அறியாமையை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. கல்வி கற்பதின் மூலியமாக எது நல்லது கெட்டது என்பதை அவனால் பிரித்து அறிய முடிகிறது.
கல்வி கற்காதவனுக்கு ஒன்றும் தெரியாது. எது நல்லது, எது ஹலாலு, எது ஹராமு ஒன்றுமே தெரியாது. கல்வி கற்றால் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் கல்வியின் மூலியமாக இருக்கிறது. அதே போன்று கல்வி என்பது ஒரு சமுதாயத்திற்கு அவன் மூலியமாக பலவிதமான நன்மைகளை கொண்டு சேர்க்கிறது. ஒரு சமுதாயத்தை அவன் திருத்தலாம், நல்ல நேர்வழிப்படுத்தலாம். அந்த அளவிற்கு ஆற்றல் அந்த கல்வியிலே இருக்கிறது. அதே போன்று நம் மார்க்கம் சொல்லும் உலக கல்வியும் அவசியம், அதே நேரத்தில் மார்க்க கல்வியும் அவசியம். இரண்டையுமே ஒரு சேர நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் இஸ்தவில்லதீன் யாலமூன வல்லதீன் லா யாலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக ஆகுவார்களா என்று கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் எப்பொழுதுமே சமமாக ஆக மாட்டார்கள் என்பது அந்த ஆயத்தினுடைய பொருளாக இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, சஹாபாக்கள் எல்லாம் கல்வி தேடலிலே அவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள். அதே போன்று சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், இவர்களெல்லாம் இந்த கல்வி தேடலிலே அவ்வளவு ஆர்வமாக இருந்ததின் காரணமாக நமக்கு ஒரு புகாரி கிடைத்தது, நமக்கு ஒரு முஸ்லிம் கிடைத்தது, நமக்கு ஒரு அபூதாவுது கிடைத்தது. இது போன்ற ஹதீஸ் கிதாபுகள், பல ஆயிரக்கணக்கான வரலாற்று நூல்கள், இப்படியெல்லாம் நிறைய கிதாபுகளும் குர்ஆனுடைய விரிவுரைகளும் நமக்கு கிடைத்ததென்றால் அவர்கள் செய்த தியாகம்தான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்று வாசித்தல் என்பது ரொம்ப குறைவாக ஆகிவிட்டது. வீடுகளில் புக்ஸுகளை எடுத்து படிக்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஆரம்ப காலங்களில் புக் டிப்போவில் நம்ம என்ன செய்வோம், புக்ஸ்லாம் வாங்குவோம். நபிமார்களுடைய வரலாறு, அந்த வரலாறு, இந்த வரலாறு நிறைய வாங்கி வீட்டில் படிப்போம். இன்றைக்கி புக்ஸு வாங்கிறது இல்லை, வரலாற்று நூல்களை படிக்கிறது இல்லை, நேரம் நமக்கு இல்லை. கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாசிப்பை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நம்மளுடைய அறிவுகள் வளரும் என்பதை நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது மாணவர்களுக்கு உண்டான ஸ்கூலினுடைய ஆரம்ப தினங்களிலே மாணவர்கள் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. மாணவர்களெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு, கல்விக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு தருணம். இந்த நேரத்தில் அந்த மாணவர் செல்வங்களுக்கு அந்த கல்விக்காகவே நம்ம துவா செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள்ட்ட நம்ம சொல்லி அனுப்பணும், இந்த கல்வியை அல்லாஹுக்காக வேண்டி நீ கற்றுக்கொள், கல்வியை அல்லாஹுக்காக வேண்டி கற்றுக்கொள். வகுப்பறையில் ரொம்ப கவனத்தோடு நீ இருந்து கொள். நீ விளையாடு, வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் பாடம் நடத்தும் பொழுது விளையாடாதே. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மார்க்கம் அதான் சொல்லணும், பாடம் ஆசிரியர் நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது அதைத்தான் கவனிக்க வேண்டும், அப்பொழுது விளையாடக்கூடாது. பாடத்தை நன்கு கற்றுக்கொண்டதற்கு பிறகு அதற்கு பிறகு நீ விளையாடலாம் என்பதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை நீ மதிக்க வேண்டும் என்ற அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ குழந்தைகளுக்கு சொல்லணும். நம்ம கூட சமீபத்தில் ஒரு 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் தெரியலை, சரியாக நினைவில்லை, ஏதோ ஒரு ஊரில் 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்களை அடித்ததாக, அங்குள்ள கிளாஸில் அறையில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்க்குகளை எல்லாம் எடுத்து உடைத்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போ கல்வி என்பது ஒழுக்கத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும். தவிர ஒழுக்கமில்லாத கல்விக்கு எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு ஃபாய்தாவும் இல்லை. அப்போ ஆசிரியர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேரம் என்பது பொக்கிஷம். அந்த நேரத்தை மாணவனே, மாணவியே, நீ அதை வீணடித்து விடக்கூடாது என்பதை தெளிவாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று அனுதினமும் புதிய புதிய கல்வியை நீ கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். புதிதாக புது விஷயங்களை நீ கற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சிகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்பதையும், கடைசியாக கற்ற அந்த கல்வியை உன் வாழ்க்கையாக அதை நீ மாற்ற வேண்டும் என்பதையும் அந்த மாணவ செல்வங்களுக்கு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு அதை கண்டிப்பாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிதாபிலே அழகான ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், வ இன்னல் மலாயிகத லிததஉ அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்ம். அறிவை தேடக்கூடியவர், கல்வியை தேடக்கூடிய அந்த தாலிப் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவ மாணவியர்களுக்கு மலக்குமார்கள் தங்களுடைய இறகுகளை தாழ்த்துகிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். காரணம், ரிலன் ஃபீமா யஸ்னஉ,
அந்த மாணவர்கள் கற்கக்கூடிய அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த நிகழ்வை, அந்த காட்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு மலக்குமார்கள் தங்களுடைய இறகுகளை தாழ்த்துகின்றார்கள் என்பதனுடைய பொருள், தன்னுடைய இறகுக்கு மேலே மாணவர்களை, மாணவிகளை, கல்வி கற்பவர்களை வைத்திருக்கின்றார்கள் என்பது அந்த ஹதீஸனுடைய பொருளாக இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, கல்வி என்பது ஒரு முஸ்லிமினுடைய மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கிறது. எல்லா மக்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வம். அறிவை தேடுவதன் மூலியமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சுவனத்துடைய பாதையை இலகுவாக்குகின்றான் என்பது ஹதீஸினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறந்து மாணவர்கள் சாறை சாறையாக, மாணவிகள் சாறை சாறையாக பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய தருணத்திலே இது போன்ற உபதேசங்களை அவர்களுக்கு செய்து நாம் குழந்தைக்கு நல்ல வழியை காட்டுவோமாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதன் மூலியமாக பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நல்ல பலனை அந்த கல்வியின் மூலியமாக அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம் குழந்தைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அறிவிலேயும் கல்வியிலேயும் சிறந்த தலை சிறந்த மேதைகளாக அல்லாஹ் உருவாக்குவானாக.